அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரும் நாட்களில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த போரானது மிகவும் தீவிரமான நிலையை அடைந்துவிடப் போகிறது என்பதை அவதானிப்புகளின் மூலம் அறிய முடிகிறது. ஏனென்றால் அமெரிக்கா தனது படைகளை நகர்த்தி ஈரானிற்குள் தரையிறங்கி ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரம் ஈரானும் தனது எதிர்த்தாக்குதலை நடத்தி அமெரிக்கா தரையிறக்கும் படைகளை எதிர்த்து அந்த படை கட்டமைப்பை அழிப்பதற்கு தன்னாலான சகல நடவடிக்கைகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அத்துடன் அண்மைய செய்திகளின்படி அமெரிக்கா தனது அதிசக்தி வாய்ந்த லேசர் ஆயுதங்களை பயன்படுத்தும் திட்டத்தையும் பரிசீலித்து வருவதாக அறிய முடிகிறது. இந்த போர் ஒரு நவீன ஆயுத கருவிகளின் பயன்பாட்டிற்கான போட்டியான போராக மாறிக்கொண்டிருக்கிறது. இதன் பின்னணியில் இஸ்ரேலும் ஈரானும் தங்களுக்குள் பரஸ்பரம் மிக மோசமான தாக்குதல்களை நடாத்தி வருகிறது. ஈரான் இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பு செயலிழந்த நிலையில் ஈரான் மிக மோசமாக மக்கள் குடியிருப்புகளை நோக்கியும் தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இது இப்போது நடந்து வரும் ஒரு துன்பியலான சம்பவங்கள் தான். அதே நேரம் இஸ்ரேலும் தங்களுடைய பங்கிற்கு ஈரானினுடைய பொதுமக்களின் பாவனை கட்டிடங்கள் மீதும் பொதுமக்களின் குடியிருப்புகள் மீதும் தாக்குதல் நடத்துவதாக ஈரானும் அறிவித்துள்ளது. ஒரு யுத்தம் என்று வந்துவிட்டால் பரஸ்பரம் தங்களுடைய இராணுவ இலக்குகளை தாக்குவார்கள். அதன் பின்னர் ஒருவருக்கொருவர் போட்டியாக பொதுமக்களின் இலக்குகளையும் தாக்க ஆரம்பித்து விடுவார்கள். இது யுத்த விதிமுறைகளை மீறும் செயல்தான். ஆனால் யுத்தத்திற்கென்று ஒரு விதிமுறையை ஒவ்வொருவரும் வகுத்து வைத்திருக்கிறார்கள். எந்த நாடும் யுத்தம் கடுமையான நிலைக்கு போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த விதிமுறைகளை மீறிவிடுவார்கள். பின்னர் விசாரணை என்பார்கள். அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டுவிடும். தங்களுடைய நாடுகளுக்கு சாதகமான அரசியல் கொள்கைகளை உடைய நாடுகளின் மீதான விசாரணைகள் ஒருபோதும் விசாரித்து தீர்ப்பளிக்கப்படுவதில்லை. சர்வதேச நீதிமன்றத்தில் செல்வாக்கு செலுத்தும் நாடுகளின் கோட்பாடுகளுக்கு எதிரான நாடுகளாக இருந்தால் அந்த நாடுகளின் போர்க்குற்றங்களும் அந்த மனித குலத்துக்கு எதிரான நடவடிக்கைகளும் என்ற ரீதியில் அந்த விசாரணைகள் விசாரிக்கப்பட்டு உடனடியாகவே தீர்ப்பளிக்கப்பட்டுவிடும். இந்த யுத்தத்தில் இரண்டு தரப்புகளும் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருந்தது. இஸ்ரேலானது காசா மீதான இராணுவ நடவடிக்கையின் போது பல பொது மக்களின் நிலைகளும் பொதுமக்களின் குடியிருப்புகளும் பொதுமக்கள் பாவிக்கும் வைத்தியசாலைகள் பொதுமக்களின் பாடசாலைகள் உணவுக்காக வரிசையில் நின்ற சிறுவர்கள் என பலரை தாக்கி பலர் மீது குண்டுகளை வீசி கொல்லியிருக்கிறது. அதே போல இந்த யுத்தத்தின் ஆரம்ப கட்டத்திலும் வந்த செய்திகளின்படி ஈரானின் சிறுவர்கள் பாடசாலை ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தி 100க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கொல்லப்பட்டதாக அறியக்கூடியதாக இருந்திருக்கிறது. இப்போது ஈரானும் தனது பங்கிற்கு இஸ்ரேலில் உள்ள குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்த துவங்கியிருக்கிறது. இது மிகவும் துரதிர்ஷ்டமான மிகவும் மோசமான கட்டத்தை இந்த யுத்தம் எட்டிக்கொண்டு போகிறது என்று அறிய முடிகிறது. இப்போது மேலதிகமாக யுத்தத்தில் ஒரு புதிய பங்காளராக ஹவுதி அமைப்புகளும் இணைந்துள்ளது. ஹவுதி அமைப்பும் தனது பங்கிற்கு இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருப்பதாக அறிய முடிகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக அமைதியாக இருந்த ஹவுதி அமைப்பு தற்போது யுத்தத்திற்குள் நுழைந்திருப்பதானது சுயஸ் கால்வாயுடான கப்பல் போக்குவரத்துக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அச்சம் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் ஹவுதி அமைப்பு ஏற்கனவே கப்பல்கள் மீதான தாக்குதல்களை நடத்தி மிக பெரும் இடையூறு செய்திருந்தது வரலாறு. அந்த வகையில் உலகம் ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயங்களை பொறுத்தவரையில் ஐரோப்பிய அரசுகள் மிகவும் தந்திரமாக ராஜதந்திர ரீதியாக நடந்து வருகின்றன. ஜெர்மனி, ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இந்த யுத்தத்திற்கு அமெரிக்காவிற்கு தாங்கள் ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என்று மிகவும் ராஜரீக ரீதியான அறிவிப்புகளை விட்டிருக்கின்றது. உண்மையில் இது வீணான ஒரு யுத்தம்தான். இந்த யுத்தமானது வேண்டுமென்றே திணிக்கப்பட்டது. ஆதிக்க மேலாண்மையின் ஒரு அங்கமாகவே நோக்கர்கள் கருதுகிறார்கள். சக்தி வாய்ந்த கட்டமைப்புகள் உள்ள நாடுகள் தங்களுடைய இராணுவ பலத்தை பிரயோகித்து அதனை அடக்க நினைக்கும் போது அதன் விளைவுகள் உயிரிழப்புகளிலும் பொருட்சேதங்களிலும் பொருளாதார தேக்க நிலைகளிலும் வந்துதான் முடிகிறது. தற்போதைக்கு மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் ஒரு வல்லமை மிக்க நாடாக ஈரான் மிளர்வதால் அது ஒரு பிராந்திய வல்லரசாகவே கருதப்படுகிறது. அதே நேரம் அமெரிக்கா ஒரு உலக வல்லரசு என்ற அந்தஸ்தை பெற்ற மிகவும் சக்தி வாய்ந்த நாடுதான். என்னதான் இருந்தாலும் அந்த ஈரானிற்குள் நுழைந்து தாக்குதலை நடாத்தி அந்த நாட்டை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதோ அல்லது அந்த நாட்டில் தாங்கள் நினைத்ததை செய்து முடிப்பதோ என்பது பூகோள ரீதியான அமைவிடங்களை பொறுத்தே சாத்தியமாகும். ஈரானை பொறுத்தவரையில் அது மலைகளும் பாலைவனங்களும் காடுகளும் கொண்ட பரந்த பெரிய பிரதேசமாகும். அந்த நாட்டை அவ்வளவு இலகுவாக உள்நுழைந்து கைப்பற்றி தங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி அரசியல் செல்வாக்கை செலுத்தி தாங்கள் விரும்பும் அந்த அரசியல் முயற்சியை அந்த நாட்டு செயல்படுத்த முடியாது என்பது அப்பட்டமாகவே நோக்கர்களால்
விளங்கக்கூடிய விடயம்தான். ஆனாலும் இந்த முயற்சியானது அமெரிக்கா மேற்கொள்ளும் ஒரு விஷப்பரீட்சையும் தனது கௌரவத்துக்கு என்ற வகையில் மேற்கொள்ளும் ஒரு போருமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த போரில் அமெரிக்கா தோற்றுவிட்டால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதனுடைய தளங்களை வைத்திருப்பது எதிர்காலத்தில் சாத்தியப்படாத விடயமாகிவிடும். அதே நேரம் இஸ்ரேலும் ஆதிக்கமான போக்கை மத்திய கிழக்கில் காட்டிக்கொள்ள முடியாது. இந்த யுத்தத்தில் தோற்ற பின்னர் இஸ்ரேல் மத்திய கிழக்கில் உள்ள ஒரு சாதாரண நாட்டின் தரத்தின் அளவுக்கு தனது அரசியல் பயணங்களை மேற்கொண்டு இருக்க முடியும். முன்பு போல மத்திய கிழக்கில் உள்ள மற்ற நாடுகளின் மீது எழுந்தமானமாக தாக்குதலை நடத்தி பிராந்தியத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்க முடியாது என்பது நோக்கர்களின் கருத்து. ஆனால் இந்த நிலைதான் எதிர்காலத்தில் ஏற்பட போகிறது என்றும் கருத முடிகிறது. ஏனென்றால் அமெரிக்காவிற்கு எதிரான பிற உலக வல்லரசுகளான சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஈரானின் மீதான படையெடுப்பை அல்லது ஈரானின் மீதான ஒரு அமெரிக்காவின் தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதுடன் ஈரானிற்கு பக்கபலமாகவும் நிற்கிறது. அத்துடன் அந்த நாடுகள் தங்களுடைய நலனுக்காக இந்த யுத்தத்தை தூண்டிவிட்டு ஈரான் மூலமாக அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பாரிய பொருளாதார சேதத்தையும் இராணுவ சேதத்தையும் ஏற்படுத்துவதற்கு துணை நிற்கின்றன. கடந்த சில நாட்களாக அறியும் செய்திகளின்படி அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த விமானங்கள், ஆபிரகாம் லிங்கன் போன்ற சக்தி வாய்ந்த போர்க்கப்பல், இஸ்ரேலில் இருந்த விமான எதிர்ப்பு கட்டமைப்புகள், சக்தி வாய்ந்த ரேடர்கள், இப்படி மிக பெரும் இழப்பை அமெரிக்காவிற்கு ஈரான் மூலம் ஏற்படுத்தி இருக்கின்றன இந்த நாடுகள் என்றே நோக்கர்கள் கருதுகிறார்கள். F-35 விமானமாவது அமெரிக்காவின் 5ஆம் தலைமுறை விமானமாகும். அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த விமானத்தை தாக்கி அளிக்கும் வல்லமை உள்ள ஏவுகணை தொழில்நுட்பங்களை ஈரான் கொண்டிருப்பது என்பது அது உண்மையிலேயே தனியாக அப்படியான ஒரு ஏவுகணை கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்க முடியாது. அதற்கு சீனா அல்லது ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவிகள் அல்லது வடகொரியாவின் தொழில்நுட்ப உதவிகள் கிடைத்து அதன் மூலமே இந்த தாக்குதல் நடத்தி இருக்க முடியும் என்பது நோக்கர்களின் கருத்து. எவ்வாறெனினும் யுத்தம் என்பது மிகவும் மோசமானது. அது அரசுகளை மட்டுமல்ல, பொதுமக்களையே பிரதானமாக பாதிக்கின்றது. பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் பாரிய சேதத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த யுத்தங்கள் காலத்துக்கு காலம் அதிகாரத்துக்கு வரும் தங்களின் செல்வாக்கை வலுப்படுத்துவதற்காகவும் தங்களை பிரபல்யப்படுத்துவதற்காகவும் மேற்கொள்ளப்படும் இந்த அரசியல் தலைவர்களின் விருப்பத்துக்கேற்றவே நடத்தப்படுகிறது என்பதுதான் உண்மை. வீணானவை, இது அபத்தமானவை என்பதை எப்போது அரசியல் தலைவர்கள் உணர்கிறார்களோ அன்றுதான் யுத்தங்கள் தேவையற்றதாகி சமாதான முறையில் பேச்சுவார்த்தை மூலம் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் முனைப்பு ஒன்று வரும் என்பதே எங்களுடைய கருத்து. நன்றி.